கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு ஆங்கில செய்தியை பார்த்து கொண்டிருந்த போது அதிலே அந்த செய்தியை தொகுத்தவர் காட் இஸ் அன் ஏலியன், கடவுள் ஒரு வேற்று கிரக வாசி என்று செய்தியை தொகுத்து கொண்டிருந்தார். அது என்னவா இருக்கும் என்று சொல்லி நான் கூர்ந்து கவனித்த போது அவருடைய வாதம் என்னவென்றால், கடவுள் என்று வேதங்கள் கூறும் நபர் நம்மிலிருந்து வேறுபட்டவர், அவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை, அவரால் நம்மை புரிந்து கொள்ளவே முடியாது, மனித உணர்வுகள், மனிதனுடைய வாழ்க்கை, இது எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால தான் மத புஸ்தகங்களில் மனிதன் மேலே சுமத்த முடியாத ஒரு நுகத்தை கடவுள்கள் செலுத்துகிறார்கள் என்று கடவுள் ஒரு வேற்று கிரக வாசி என்று பேசிக்கொண்டிருந்தார். இதற்கு கிறிஸ்தவத்தின் பதில் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தவரை கடவுள் ஒரு வேற்று கிரக வாசி அல்ல. இங்கே தேவனாகிய கர்த்தர், நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் 15ஆம் வசனத்தின்படி நம்முடைய பிரதான ஆசாரியராய், அதாவது நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். God is not an alien. கடவுள் ஒரு வேற்று கிரக வாசி அல்ல. அவர் மனிதனாய் மாம்சத்தில் தோன்றி நம்மை போல இந்த பூ உலகிலே வாழ்ந்து நம்மை போல எல்லா விதமான கஷ்டங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து ஒரு பாவமும் செய்யாமல் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனின் கஷ்டத்தை முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியன் என்று இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. அதன் பொருள், நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நாம் கடவுளிடத்தில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவைகளை தானும் மனிதனாய் அனுபவித்தபடியினாலே அந்த கஷ்டங்களின் வீரியத்தையும் அதன் உண்மை தன்மையும் பிதாவினிடத்தில் எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். ஒரு முறை நான் கேன்சரினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை சந்திக்க சென்றிருந்தேன். அப்பொழுது என் கூட ஒரு ஐயா வந்திருந்தார். அவர் கேன்சர்லேருந்து விடுபட்டவராக இருந்தார். அப்போ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த சகோதரன் சொன்னார், பாஸ்டர், என்னால் இந்த வேதனை தாங்க முடியல. உடனே என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயா சொன்னார், தம்பி, உன்னுடைய வேதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை மாதிரி இந்த கீமோதெரப்பி மற்ற கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். நீ கவலைப்படாத, நிச்சயமாக உன்னாலேயும் என்னை மாதிரி கட்டாயமாக இதிலேருந்து விடுபெற முடியும். அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த சகோதரனுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த கேன்சர் வேதனையை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்ததுனாலே அவர் அந்த கேன்சர் வியாதிப்பட்ட ஒரு நபருக்காக பேசும்போது அந்த வேதனையின் வீரியத்தை உணர்ந்தவராய் பேசுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, பசின்னு சொல்லி ஜெபிக்கும் போது, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, அவர் அந்த கஷ்டங்களை தானே பட்டவராய் இருக்கிறபடினாலே அந்த ஜெபத்தின் வீரியத்தை அறிந்து ஏற்ற நேரத்தில் நமக்கு அவர் பதிலளிப்பார். அதனால தான் 16வது வசனத்தில் இந்த எபிரேயர்கள் ஆக்கியோன் சொல்கிறாரு, சில வேளைகளிலே நாம் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் கூட நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை நெருங்கி சேர்வோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பிரதான ஆசாரியன், அந்த பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை பாவத்திலிருந்து விலக்கி மீட்டு காப்பார். அதே போல் நம்முடைய கஷ்டங்களை அவரும் அனுபவித்ததினாலே அவைகளை நன்றாய் அறிந்து ஏற்ற வேளையிலே அந்த கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எனவே எனக்கு அன்பானவர்களே, அந்த செய்தியின் தொகுப்பாளர் சொன்னது போல கடவுள் நம்மை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேற்று கிரக வாசி அல்ல. அவர் நம்மை போல் மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்து
நம்மைப்போல் எல்லா பாடுகளையும் பட்டு அவைகளை மேற்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களுக்கு பலனளிக்க வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். எனவே அவரை நாம் நெருங்கி சேர்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார். ஆமேன்.